ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். நேத்து 4ஆம் தேதி திருமலையில தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 76,555 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. எந்த ஒரு டிக்கெட் இல்லாம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துல 31 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்றாங்க அப்படின்றது டிடிடி அபிஷியலா கொடுத்திருக்கக்கூடிய பிரஸ் அப்டேட். அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15ல இருந்து ஒரு 18 மணி நேரம் ஆகலாம். மேபி கிரௌடு கொஞ்சம் நார்மலாச்சு அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15 மணி நேரத்துக்குள்ள நீங்க நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல சாமி பாத்திர முடியும். இதுவே எஸ்எஸ்டி டோக்கன் காலையில ஸ்லாட் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா 1ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியானம் ஈவினிங் நைட்டு ஸ்லாட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரமா அதுக்குள்ள நீங்க தரிசனம் பார்த்துடலாம். டெய்லியும் இதே அப்டேட் தான். சப்போஸ் உங்களுக்கு 4 மணி நேரம் அப்படின்றது ஒரு 3 மணி நேரத்துல பார்க்கலாம். அதுக்கு கம்மியா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 3ல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் பார்க்கலாம். மேக்சிமம் போனா 7 மணி நேரம் ஆகும். இதுவே 300 ரூபா தரிசனமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2.5ல இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள பார்த்துடலாம். சில நேரம் 3ல இருந்து ஒரு 4 மணி நேரம் கூட ஆகுது, நீங்க போகக்கூடிய டைமை பொறுத்து. எங்களுக்கு ஈவினிங் ஸ்லாட் தான் எங்களுக்கு 300 ரூபா டிக்கெட் வந்து கிடைச்சிருக்கு. நாங்க மத்தியானம் போனா அலோவ் பண்ணுவாங்களன்னா இப்போ ரீசன்ட் டேஸ்ல யாருக்குமே டைம் ஸ்லாட் வந்து செக் பண்றது இல்ல. இது எஸ்எஸ்டி டோக்கன் 300 ரூபா தர்ஷன்லயே அதே மாதிரி தான். ஸோ எந்த டைம்னாலும் சேம் டேல டிக்கெட் இருந்துச்சுன்னா அலோவ் பண்றாங்க. சப்போஸ் எங்களுக்கு கிடைச்சது லேட் ஸ்லாட் ஆனா முன்னாடியே பார்த்துட்டு நாங்க ரிட்டர்ன் ஆகுற மாதிரி இருக்குன்னா தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சாமி பார்க்கறதுக்கு ஒரு 3ல இருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள ஆகும். ஆவரேஜா உங்களுக்கு நார்மலா இருக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஒரு 2-2.5 கிலோ கூட நீங்க முடிச்சிட முடியும். இதுதான் இன்னைக்கான தரிசனத்தோட இன்ஃபர்மேஷனா இருக்கு. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். டெய்லியும் காலையில உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலயும் 3-3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. லைன்ல நிக்கிறதுக்கு 1 மணிக்கெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் நைட்டே அந்த கவுண்டர்ல வெளியில வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. 1 மணிக்கு கியூ ஸ்டார்ட் ஆகும்போது அங்க கியூல வெயிட் பண்ணிட்டு ஒரு 3-3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கொடுக்கறதுக்கு. பூதேவி காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டோக்கன் கொடுக்கறதுக்கு. இங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது எஸ்எஸ்டி டோக்கன். வாங்கிட்டு நடந்து போகலாம், நம்ம பஸ்ல ஓன் வெஹிக்கிள்ல கூட போய்க்கலாம். இதுவே நீங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியா போறீங்கன்னா காலையில 6 மணிக்கு தான் நடைபாதை ஓபன் பண்ணுவாங்க. நடைபாதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்டெப்ஸ்ல தான் கவுண்டர் இருக்கு. நம்ம அப்படியே டோக்கன் வாங்கிட்டு கண்டினியூவா நடந்து மலைக்கு போற மாதிரி இருக்கும். 8:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கனோட அவைலபிலிட்டி நாளைக்கு காலையில 4 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. இன்னைக்கான குவார்டர் ஃபுல்லா முடிஞ்சது. நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய டிக்கெட் அவைலபிள் இருக்கு. 2649 டிக்கெட்ஸ் இருந்திருக்கு. நியர்பைல உங்களுக்கு எந்த கவுண்டரும் அங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்ரீவாரிமெட்டுல மட்டும்தான் இன்னைக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. ஈவினிங் 5 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. 2754 டிக்கெட் அவைலபிள் இருக்கு. ஸோ இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். பிரம்மோற்சவத்துக்கான எஸ்எஸ்டி டோக்கன் இன்க்ரீஸ் பண்றாங்களா என்ன அப்படின்றது இது வரைக்கும் எந்த பிரஸ் அப்டேட்டும் வரல. ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மேபி இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்கு. பிரம்மோற்சவத்துக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்றதுக்காக ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிரம்மோற்சவ நாட்கள்ல சீனியர் சிட்டிசன் டிக்கெட், கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், அங்க பிரதர்ஷன டிக்கெட், என்ஆர்ஐ தர்ஷன் இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் தர்ஷனமே கிடையாதுங்க. எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த டேஸ்ல யாராவது இந்த கேட்டகரியில போலான்ற பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல எங்களுக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் கிடைக்கல, இருந்தாலும் 300 ரூபா டிக்கெட் தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப வயசாயிருச்சு, 70 வயசுக்கு மேல ஆயிருச்சு, அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, சர்ஜரி பண்ணிருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ப்ரொசீஜர் பத்தி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த மந்த்துக்கான டயல் இஓல இஓ சொல்லியிருந்தாங்க, நீங்க பயோமெட்ரிக் கேட்ல போய் சொன்னீங்க அப்படின்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே ஒரு டயல் இஓல சொல்லியிருந்தாங்க. பட் அந்த இது அவங்களுக்கு இன்னும் ஆர்டர் காப்பி பாஸ் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வேணும்னா அந்த இடத்துல போய் இன்கொயரி பண்ணீங்கன்னா அதோட கம்ப்ளீட் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. நான் அதை பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 70-75 அபோவ் இதே மாற்றுத்திறனாளியா இருக்காங்க, அவங்களால நடக்க முடியாது, ஆனா 300 ரூபா டிக்கெட் தான் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கான கரெக்டான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம தர்ஷன் பார்க்கலாம். இந்த பயோமெட்ரிக் கேட் நிறைய பேர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
ஸோ இதுதான் அந்த பயோமெட்ரிக் கேட்டு. நான் அதை வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண வீடியோலேயே உங்களுக்கு கொடுத்துட்டு போய் பாருங்க. ஸோ எந்த இடத்துல இருக்குன்றது இந்த இமேஜில் வந்து சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இங்கே அந்த சர்க்கிள்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மெயின் கோபுரத்துக்கு உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் கேட் இருக்குது. அது சைடில் இருக்குது. நம்ம அந்த இடத்துல போயிட்டு தான் உங்களுக்கு வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தர்ஷன் எங்களால் வந்து 75 எபோ அவங்களால வந்து நடக்க முடியாது, சர்ஜரி பண்ணியிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பயோமெட்ரிக் கேட்டில் வந்து அவங்க டிக்கெட் இருந்தால் போகலான்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதற்கான ஃபர்தர் ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் என்ன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லைனில் போயிட்டு அங்கே ஒரு சூப்பரண்டன்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம கிரீன் இங்க்ல பயோமெட்ரிக் என்ட்ரின்னு சொல்லி சைன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தான் இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பயோமெட்ரிக் கேட்டுன்றது இதுதான். ஓகேங்களா? ஸோ நோ என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான், என்ட்ரி ஃபார் டெம்பிள் ஆன் டியூட்டி ஸ்டாஃப் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுதான் பயோமெட்ரிக் கேட்டு. ஸோ இந்த இமேஜுமே நம்ம வந்து ஆல்ரெடி அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது வேணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.